ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? ஆக்சுவலி இன்றைக்கி இது வெட்டி விலாக் தான். ஏன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு குக் பண்ணுற வேலையே இல்லை. நேற்று என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்க. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது சாப்பாடு கம்மியாகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் ஒழுங்காக சமைப்போம் இல்லையா? அதனால இன்றைக்கி எல்லாமே எனக்கு பேலன்ஸ் இருந்தது. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது அன்றைக்கி நமக்கு நிறைய வேலை இருக்கும், நிறையா குக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டே நமக்கு சுத்தமாக வேலையே இருக்காது. இது நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹோல் டே எனக்கு குக்கிங் ஒர்க்கே இல்லை. எந்த ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படிங்கிறது என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்குமே அவங்க நல்லா தெரிஞ்சவங்க தான். எந்த ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி வைங்க. யாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி லஞ்சுக்கு நேற்று மிச்சமான பிரியாணி, கத்திரிக்காய் கட்டா அண்ட் பீஃப் சாப்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் பிரியாணிக்கான தால்ச்சான் இன்னும் ஒரு சில சைடிஷ்லாம் கூட இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் பிரியாணிக்கு தால்ச்சா ஊற்றி சாப்பிட்ற கேஸ் கிடையாது. ஸோ அந்த தால்ச்சா வச்சு நைட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கலரி கரியானம் வச்சு விட்டுருந்தேன். அவங்க ஆஃபீஸ் சைடு ரொமானி ரொட்டி கிடைக்கும், அது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேடிஸ்க்கு எப்பவுமே வீட்டில் இந்த வேலை அந்த வேலைன்னு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் குக்கிங் ஒர்க் நமக்கு இல்லை அப்படின்னா மட்டும் ஒரு பெரிய சந்தோஷம் வருது. இது எனக்கு மட்டும் தானா இல்லை உங்களுக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, நேற்றுக்கான லஞ்ச் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.